இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாவை, நீ எதுக்காக இங்க வந்த? வா, உள்ள போலாம். வா பாவை, வா பாவை, வா. பாவை, வான்னு சொல்றேன்ல, அடம் பிடிக்காத. வா பாவை, உள்ள போலாம். பாவை, பாவை, வா. இப்ப என்ன? உங்க அப்பா என்ன கல்யாணம் பண்ணிக்க போறாரா இல்லையான்னு தெரியணும். ஆமாண்டா சொல்லும், உங்க அப்பா என்னதான் கல்யாணம் பண்ணிக்க போறாரு. இனிமே நான் தான் உனக்கு புது அம்மா, சரியா? ஏய், ஒரு சின்ன குழந்தை கிட்ட போய் என்ன சொல்றதுன்னு தெரியாம பேசிட்டு இருக்கா? ஏய், நீ எல்லாம் என்ன ஜென்மம்யா? அவ மனசு என்ன பாடுபடுன்னு உனக்கு தெரியாது? என்ன செழியன், நம்மள இப்படி பேசிட்டு இருக்காங்க. நீங்க பார்த்துட்டு அமைதியா இருக்கீங்க. என்ன ஏதுன்னு கேட்க மாட்டீங்களா? குழந்தைகிட்ட இப்படிதான் சொல்லுவியா? செழியன், அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? ஏன் மேல கோச்சுக்கிறீங்க? இப்ப இல்லனாலும் பாவை வளர்ந்ததுக்கு அப்புறம் அவளுக்கு இந்த விஷயம் தெரியதானே போகுது. அதத்தான் நான் இப்பவே சொன்னேன். இதுல என்ன தப்பு இருக்கு? அதுவும் நான் என்ன பொய்யா சொன்னேன்? நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு உண்மையை தானே சொன்னேன். ஏய், சீ, நிறுத்து. போதும் டிராமாலாம். ஏய், ஃபர்ஸ்ட் இங்க இருந்து வெளிய போங்க. வெளிய போங்க. ஏங்க, சொன்னா கேளுங்க. எதுக்கு இப்படி பண்றீங்க? நான் தான் இன்வைட் பண்ணேன். எனக்காக தான் இவங்க வந்திருக்காங்க. அதனால தான் ரித்திகா அவ்வளவு நேரம் அமைதியா இருந்த. இல்லன்னு வை, இவங்க வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கவே விட்டுருக்க மாட்டேன். ஏய், நீ கிளம்பு. ஃபர்ஸ்ட் இங்க இருந்து வெளிய போ. போன்னு சொன்ன. சொல்லிக்கிட்டே இருக்க. ஒரு தடவை சொன்னா புரியாது உனக்கு? வெளிய வா. வா கபிலா, வாண்ண உன்ன. வா, வாடா. அதனாலதான் நீ கேட்டதும் அவர் பதில் சொல்ல முடியாம வாயை மூடிக்கிட்டு இருந்தாரு. இல்ல, அவர் நம்மள நான் அத்தனை தடவை உன்கிட்ட சொல்லியும் நீ என்ன நம்பவே இல்லல. இன்னைக்கு நீ நேர்லயே கண்ணால பார்த்தல. ஏண்டி, ஏன் இப்பவும் நம்ப மாட்டேங்கிற? ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? அம்மா தான் சொல்றல்ல, இப்பவாச்சும் கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ. எனக்கு நீ, உனக்கு நான், அவ்வளவுதான். இத நீ ஏத்துக்கிட்டுதான் ஆகணும் பாவை. இல்லனா உனக்கு பின்னாடி ஒரு நாள் புரிய வரும்போது நீ ரொம்ப வருத்தப்படுவடி. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ பாவை. அண்ணே, என்ன இப்ப எதுக்கு நீங்க இங்க வந்தீங்க? தயவு செஞ்சு அந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதா இருந்தா அப்படியே போயிடுங்க. அண்ணே, உங்க கோவம் எனக்கு புரியுது. ஆனா நீங்க கண்ணால பாக்குற எதுவுமே உண்மை இல்ல. எல்லாமே அந்த மோனிகா பண்ணிட்டு இருக்கிற டிராமா. அத புரிஞ்சுக்கோங்க அண்ணே.
வா வா. என்னடா நடக்குதுங்க? எதுக்கு அவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? பின்ன என்னப்பா, அவங்க 2 பேரும் அத்தனை பேர் முன்னாடியும் அக்காவை கஷ்டப்படுத்துற மாதிரி நடந்துப்பாங்க. அதை பார்த்துட்டு என்ன சும்மா இருக்க சொல்றீங்களா? யார சொல்ற? அதான் அந்த மோனிகாவும் செழியனும். ஆமா, அவங்க எதனால இங்க வந்தாங்க? அவங்களை இங்க வர வச்சது யாரு? சரி, அந்த பார்ட்டி எதுக்கு முதல்ல நம்ம வீட்ல நடக்குது? இல்லப்பா, அதான் அந்த ரித்திகா தான். நிறுத்துறா. ரித்திகா தான் இதெல்லாம் பண்ணான்னு சொல்லாத. உன் பெர்மிஷன் இல்லாம எப்படி இதெல்லாம் பண்ணுவா அவ? அப்ப இது உன் தப்பு தானே? ஏய், ரித்திகா நம்ம வீட்டுக்கு புதுசா வந்த பொண்ணுடா. அவளுக்கு இன்னும் நம்ம வீட்டு பழக்க வழக்கம் முழுசா தெரியாதுடா. ஆனா உனக்கு தெரியும்ல இந்த வீட்டு பழக்கம் என்ன, யார் யார் வருவாங்க போவாங்க, நம்ம வீட்டுல எந்த மாதிரியான ஃபங்க்ஷன் நடத்தலாம், எதை நடத்தக்கூடாது, இப்படி எல்லாமே உனக்கு தெரியும்ல. நீயே சொல்லுடா, இத்தனை வருஷத்துல ஒரு நாளாவது இந்த மாதிரியான பார்ட்டி நம்ம வீட்டுல நடந்திருக்கா? அப்ப இப்ப மட்டும் ஏன்? ரித்திகா ஆசைப்பட்டா அதெல்லாம் ஓகே. ஆனா அதுக்கு பெர்மிஷன் கொடுக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் யோசிச்சிருக்கணும்ல. ஏன் யோசிக்கல? சரி, தெரியாம கேக்குறேன், என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும்ல. நீ யோசிக்காம பெர்மிஷன் கொடுத்ததுனாலதான் ரித்திகா அந்த மோனிகாவையும் செடியனையும் இங்க கூப்பிட்டுருக்கா. ஓகே, அடுத்தது யாரு? அடுத்தது நானும் செழியனும். ஓ, வாங்க மோனிகா வேணாம். வாங்க. என்ன நடக்குதுங்க? நாமளும் பொறுமையா இருந்தா இவ ஓவரா பண்ணிட்டு இருக்கா. அவதான் பண்றான்னா இந்த ஆளுக்கு எங்க போச்சு புத்தி? இவரு தெரிஞ்சு பண்றாரா இல்ல தெரியாம பண்றாரான்னு தெரியல. அண்ணி மட்டும் இந்த கூத்த பார்த்தாங்க, என்ன நடக்கும்னே தெரியல. சீக்கிரம் ஏதாவது பண்ணி முதல்ல இந்த மோனிகாவை இங்க இருந்து அனுப்பணும். ரித்திகா, இந்திராணி ரூம்ல இருந்து பென்ட்ரைவ் எடுக்கணும். அதுக்கு முதல்ல இந்திராணியை ரூம்ல இருந்து வெளியில வர வைக்கணும்.